முருகாப்பா முருகா, நாங்கள்லாம் அவருக்கு காப்பி கொடுக்க மாட்டோம். டேய், அவர் செய்யற உதவிக்கு அவருக்கு காப்பி கூட கொடுக்க மாட்டோம். முதல்ல இவனை மடக்கி போடணும். இனிமே அவருக்கு காபி சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வாங்கி தராத. தினம் ஒரு போர்ஷன்ல இருந்து நாங்க கொடுக்கறோம். நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், அவர் ஒன்னும் நாதி இல்லாம போயில்ல. எல்லாரும் உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்லிட்டு போயேண்டா. இந்த பக்தர்கள் கோரிக்கை அவர் காதுல போடுறா. இந்த மாதிரி என்ன யாரும் கேட்கலீங்க. அந்தரத்துல தொங்குறேன்டா, சீக்கிரம் ஸ்டூல நிமித்தி விடாடே. கொண்டடா. தூங்குறீங்களான்னு எட்டி பார்த்தேன், தொங்குறீங்க. எனக்கு திக்குனாய் போச்சு. டேய், நான் அவ்வளவு சுலபத்துல போயிட மாட்டேன்டா. நிறைய பேர் அனுப்ப வேண்டியிருக்கு. ஒண்ணு இல்லடா, இந்த ஃபேனை துளைக்கிற போது கால் தட்டி ஸ்டூல் விழுந்துருச்சு, அவ்வளவுதான். சார், நான் இந்த பில்டிங்ல நுழைஞ்சதுல இருந்து ஒவ்வொரு போர்ஷன்ல இருந்தும் தலைக்கு தலை என் கூட சண்டை போடுறாங்க சார். ஏண்டா? சஞ்சீவி சாருக்கு காப்பி சாப்பாடு கொடுக்க நாங்க தயாரா இருக்கும் போது நீ ஏன்டா ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கறன்னு என் கூட சண்டை போடுறாங்க சார். டேய், அதுதான்டா நான் சேர்த்து வச்சிருக்கிற ஒரே சொத்து. ஏன் சார், அவங்க எல்லாம் உங்க மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறப்ப நீங்க ஏன் சார் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறீங்க? டேய், நாம கேட்காம இருந்தா தான் உலகம் நம்ம கேட்கும். நமக்கு 3 வேளை சாப்பிட யோகியதை இருந்தா தான் மத்தவங்க நம்ம சாப்பிட கூப்பிடுவாங்க. சரி சரி, போய் பாத்ரூம் காலியா இருக்கான்னு பாரு. இல்லைன்னா கியூல நின்று இடத்த பிடி. உடம்பெல்லாம் நம்ம அரிக்குது, குளிக்கணும். அருது சீக்கிரம் ஆற, நான் மிளகா அரைக்கணும். யார் தலையில? ஆமா, உங்களுக்கு எப்பவும் கேளியும் கண்டாலும் தான். என்னமா அது, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? டாக்டர் என்னமா சொன்னாரு? அடுத்த வாரம் கேடு அநேகமா ஆயுத கேஸா இருக்கும்னு சொன்னாரு. போச்சுடா, வருமானத்துக்காக சில டாக்டருங்க நார்மல் கேஸே ஆபரேஷன் கேஸா பண்ணிடுறானுங்க. கத்தி எடுத்தா காசு. பார்பரா இருந்தா 4 ரூபாய், டாக்டரா இருந்தா 400 ரூபாய். இத பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடன் வாங்காதீங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். டேய் ஒண்டி கட்ட, இங்க வாடா. வாடா சீக்கிரம். என்ன கேட்ட? வெரி குட், இறங்கிடுச்சுடா. இந்தா கரசலாங்கண்ணி கீரை, கஷாயம் வச்சு சாப்பிடு. மஞ்ச காமால பத்திட்டு விட்டுறாதே, ஜாக்கிரதை. ஆபீஸ்ல ஆடிட்டிங் போட, பெரிய ஆபீஸ். உங்க மேனேஜருக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. குட் மார்னிங் சார். மிஸ் நரசிம்மன், என்ன உங்க ஆபீஸ் டிரான்ஸ்பர் விஷயம்லாம் என்னாச்சு? கண்டிப்பா டிரான்ஸ்பர்ல போய் தான் ஆகணும்ட்டாங்க. திடீர்னு டிரான்ஸ்பர் பண்ணா குழந்தைங்களோட படிப்பு, குடும்பம் எல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆயிடும் சார். நியாயம் தான். உங்க மேனேஜர் அட்ரஸ் கொடுங்க, நானே நேர்ல போய் பார்க்கறேன். When I am here, no fear. Thank you sir. அடடே, குழந்தைய அழுது. அடடே, ஏண்டாமா ஓடி 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 ஓடி. அடடே, என்ன வயசாச்சு? 2 வயசாச்சு. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா. அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே மருதமலைக்கு முடி எடுக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ஓஹோ, ஏண்டாமா பேச மாட்டேங்கிற? ஏண்டாமா? நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி. அம்மா வந்தாச்சு, நீங்க மருதமலைக்கு போய் முடி அரைக்கலாம். இதே மாதிரி இளையராஜா இன்னொரு டியூன் போட்டா அப்பாவும் வந்துரும். சினிமாவில நிறைய நல்லது இருக்கு. குட் மார்னிங் சார், உங்களை தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். இந்தாங்க, நீங்க கேட்ட 250 ரூபாய். இதுவும் வழக்கம் போல மேடத்துக்கு வாடகை கொடுக்கத்தான். உங்களுக்கும் அந்த மேடத்துக்கும் கணக்கே தீராது போல் இருக்கு. 1ஆம் தேதியான கராரா வாங்கிடுறாள. என்ன பொம்பளை அவ? மேடம் அருண்ட பைய பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நீ லட்ச பிள்ளையார் கோயில் பக்கம் போய் சைக்கிள் ஸ்டாண்ட்ல கவனிச்சுக்க. சீக்கிரம் போ. நம்மள மன்றி, நீ பீச் பக்கம் போய் ஐஸ் வியாபாரத்தை கவனி. போ போ, பீடி பிடிக்காத போ போ. நான் அடிச்சபடி நீ ஜூவுக்கு போய் மாங்காய் வியாபாரத்தை கவனி. ஜூவுக்கு உள்ளார போயிடாத, யானையோட குட்டி யானைய புடிச்சிருவாங்க. போ போ போ. அப்பா நீ இன்னைக்கு நம்ம எங்க போறதில்ல. இன்னைக்கு என் பிறந்த நாள், ரேடியோ கொழும்பு கேட்கணும். என் சொந்தக்காரங்கள வாழ்த்து அனுப்புவாங்க. என் அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பம்மா, அத்தை, சித்தத்தை, பெத்தத்தை, ஐயோ லபோதி போல் ஏன்பா என்ன ஐயோ அப்பப்பான்னு அலையிட்டு இருக்க? தொடங்கிட்ட முடிக்க முடியல. என்ன குரு, இந்த வாரம் என் ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படலையா? தேவைப்படுது, காத கொண்ட. இந்த புரிஞ்சுதா? இல்ல, எப்படி சொன்னது இந்த காது வழியா போயிடுச்சு. அடப்பாவி, ஆயில போல முடிச்சிடுற குரு. மரியாதையா நீங்க இந்த வீட்டை காலி பண்ணா உங்களை எல்லாம் பஜ்ஜி ஆக்கிட்டு ஜோக்கிறது. சிவராமா, என்ன இதெல்லாம்? ஏற்கனவே வக்கீல் மூலமா இவங்களை காலி பண்ண சொல்லி நாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அது இல்லாம இந்த வீட்டை பிளாட் கட்டுறதுக்காக ஒரு மார்வாடி கிட்ட வித்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம். சட்டப்படி இவங்க காலி பண்ணி தான் தீரணும். மேடம் ஆர்டர் சார். இந்த குருவி கூட்ட கலைக்கிறதுக்கு
யாருக்கு உரிமை கிடையாது. இது வெறும் அம்பு. எய்தது அந்த மேடம். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஆபீஸ்ல. ஆபீஸ்ல மேடத்தை பாக்குறேன். மோதிக்குங்க. பணமும் பலமும் மோத போகுது. இடையில தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நான் எதுக்கு தலையாட்டிட்டு? வாங்கயா போலாம். பை தி பை, இன்னும் half an hourல டைப் பண்ணி எடுத்துட்டு வரணும் மேடம். ஆண்டவனே முருகா. என்ன வீடு காலி பண்ணியாச்சா? மேடம் என்ன காலி பண்ணிட்டு வாங்க போல இருக்கே. அங்க பாருங்க யார் வர்றதுன்னு. ஓஹோ, இதுலயும் உங்க கைவரிசை இருக்கா? நீங்க ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உங்க காலை தடிக்க விடுற கல்லா நான் இருப்பேன். இஸ் இட்? நான் கோர்ட் மூலமா காலி பண்ண வைப்பேன். அது முடியவே முடியாது. ஏற்கனவே ரெண்ட் கண்ட்ரோலுக்கு நான் எழுதி கொடுத்தாச்சு. நீங்க அளவுக்கு மேல விளையாடுறீங்க மிஸ்டர். கட்டடத்தோட மேல் மாடியில இருக்கிற முதலாளி அம்மாவுக்கு அஸ்திவாரத்துல எந்த கல் விரிசல்னு தெரியாது. ஆனா எந்த கல்ல நகர்த்தினா கட்டடமே தரமட்டமாகும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க மிரளவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படி குறுக்க வர போறீங்கன்னு நானும் பாக்குறேன் மிஸ்டர். உங்களை படி இறக்கி வெளியில கொண்டு வர வரைக்கும். உங்களை உள்ள வச்சு அடக்கி காட்டலன்னா என் பேர் அர்ச்சனா இல்ல. முடிஞ்சா பாருங்க மேடம். பாய்.